ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு போஸ்டர் எப்படி ரெடி பண்ணுறது, அதுக்கு பேக்ரவுண்ட் கலர்ஸ் எப்படி கொடுக்கறது, அண்ட் செகண்ட் திங் அதோட டெக்ஸ்ட் எப்படி கொடுக்கறதுன்றது பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு போஸ்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு போர்ட்ரேட் A2 சைஸில் 42x59.4 சென்டிமீட்டரில் ஒரு போஸ்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ போஸ்டர் வந்துடுச்சு. இப்போ இந்த போஸ்டரில் எப்படி ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணுறது, கிரேடியன்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ அந்த போஸ்டர் கிளிக் பண்ணிவிட்டு கலர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். இந்த டிஃபால்ட் கலர் சாலிட் கலர்னால் உங்களுக்கு சிங்கிள் கலர் ஏதாவது, இப்போ ஒரு போஸ்டருக்கு சிங்கிள் கலர் போதுன்றவங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் கிரேடியன்ட் கலர்ஸ்னால் அந்த என்ன கலர்ஸ் தேவையோ நீங்கள் கிரேடியன்ட் கலர் டிஃபால்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் சூஸ் பண்ணுறேன்றதுனால எப்படி அதை பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே டாக்குமெண்ட் கலரில் ஆட் நியூ கலர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டா இதில் சாலிட் கலர்னு காமிக்கும். ஆஸ் யூஸ்வல் அது ஒரு சிங்கிள் கலர் நீங்கள் ஆட் பண்ணாலும் அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் கிரேடியன்ட்னால அந்த கிரேடியன்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த கிரேடியன்ட் ஆப்ஷனில் 2 கலர்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதில் நான் என்னென்ன கலர் வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு ரெட் கலர் கொடுக்கலான் இருக்கேன். ரெட் கலர் கொடுத்துட்டு செகண்ட் இதுக்கு எல்லோ இது கொடுக்க போகிறேன். ஸோ எல்லோ இதில் நீங்கள் அந்த பாயிண்டரை கொண்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லோ கலரில் இது மாறிடும் கலர். ஓகே, இப்போது அதுக்கு கீழே இருக்கிறது வந்து நான் வந்து ரெட் கலரில் வந்து லைக் டிரான்ஸ்பரன்சி குறைக்கிறதுக்காக அது கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். லைக் நீங்கள் டிரான்ஸ்பரன்சி ஏதாவது கலருக்கு குறைக்கணும்னு இருந்தீங்கன்னா குறைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி கிரேடியன்ஸ் வந்து தேவை, லீனியர் கிரேடியண்ட்டாக வேணுமா, சர்க்கிள் கிரேடியண்ட்டாக வேணுமா, இல்லை அந்த ஸ்டைல்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இதில் இருக்கும். இப்போது எனக்கு என்ன ஸ்டைல் தேவைன்னா, நான் வந்து சர்க்கிள் கிரேடியண்ட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். சர்க்குலர் கிரேடியன்ட் சூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ரெட் கலர் அவுட்லைன்லையும் எல்லோ கலர் இன்லைன்லையும் வேணுன்றதுக்கு நான் ரெட் கலரை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கலரோட இது கிரேடியன்ட் மாறிடுச்சு உங்களுக்கு. இப்போது பேக்ரவுண்டும் கிரேடியன்ட் இதுவும் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் திங் நம்ம கண்டென்ட் எப்படி ஆட் பண்ண போகிறோம், என்ன மாதிரி கண்டென்ட் ஆட் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஸோ கண்டென்ட் ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை ஃபஸ்ட்டு லோகோ, ஒரு கம்பெனி நேமோ இல்லை லைக் அந்த போஸ்ட் எந்த ஒரு நேமோ ஆட் பண்ணுறோன்றதை பார்க்க போகிறோம். ஸோ நான் லோகோ ஆட் பண்ணிவிட்டு இந்த லோகோ வந்து சர்க்குலர் ஃப்ரேமில் ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன சர்க்குலர் ஃப்ரேம் எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அதுக்கு நான் எலமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃப்ரேம்ஸ்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃப்ரேம்ஸ் ஆப்ஷனில் பேசிக் ஷேப்ஸ்ன்னு எல்லாமே இருக்கும். உங்களுக்கு என்ன ஷேப்ஸ் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ சர்க்கிள் ஷேப் சூஸ் பண்ணிப்போம். ஜஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணாலே இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்க்கிள் இதில் இன்செர்ட் ஆகிடும். இன்செர்ட் ஆகணும்னு இப்போ அதோட சைஸை நான் ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ லோகோ ஆட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் இந்த லோகோவுக்கு ஒரு டெக்ஸ்ட்டு, ஒரு அந்த டைட்டில், கம்பெனி நேமோ இல்லை இதுக்கு என்ன நேமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நேம் ஆட் பண்ணுறது நான் டெக்ஸ்ட் பாக்ஸ் போயிட்டு ஆட் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துட்டு ஒரு கம்பெனி நேமை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம் அதில். ஓகே, இப்போது கம்பெனி நேம் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அதை ஃபாண்ட் சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கலர். ஸோ இப்போது நம்ம ஒரு டெக்ஸ்ட்டுக்கு இருக்க ஒரு கலர் தான் மெயினாக அது என்ன கம்பெனி நேமு என்ன மாதிரி போஸ்டர்ன்றதை சொல்லும். ஸோ அதுக்கு நான் வந்து ஒயிட் கலர் சூஸ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் ஒரு நல்ல ஒரு ஷேடோ மாதிரி க்ரியேட் பண்ணிட்டா இன்னும் பெட்டர் ஒரு அட்ராக்ஷன்ஸ் கொடுக்கும் ஒரு கஸ்டமர் கிட்ட. ஸோ அதை நான் போல்ட் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து எக்கோன்ற ஆப்ஷனை கொடுக்க போகிறேன். எக்கோனா ஒரு ஷேடோ க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ இந்த ஆஃப்செட்ன்ற ஆப்ஷனை தான் வந்து உங்களுக்கு ஷேடோவோட டெப்த்தை குறிக்கும். ஸோ அந்த ஆஃப்செட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டா உங்களுக்கு ஷேடோ இப்போ க்ரியேட் ஆகிடும். ஓகே, இப்போது ஹெட்டர் செக்ஷன் முடிஞ்சுது. ஹெட்டர் செக்ஷனில் லோகோவும் நம்ம கம்பெனி நேமும் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பாடி எந்த மாதிரி ஒரு போஸ்டர் குறிக்கும்ன்றது அதுதான் பாடி தான் சொல்லும். ஸோ நான் ஒரு சேல்ஸ் ஓரியன்டாக, ஒரு சேல்ஸில் ஆஃபர் ஓரியன்டாக ஒரு கண்டென்ட் போஸ்டர் ரெடி பண்ணலான் இருக்கேன் இப்போது. ஸோ அந்த கண்டென்ட் போஸ்டர் வந்து நான் வந்து மெகா சேலுன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் க்ரியேட் பண்ணலாம் இருக்கேன். அதுக்கு இங்கே கீழே ஆப்ஸ்ன்ட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டெப்த்துன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணணும். டெப்த்துன்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெப்த் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு காமிக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டோன்னே அதில் வந்து நிறைய டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து
நான் ஒரு டெக்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணலான் இருக்கேன். அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இந்த சில்வர் மோஷனில் இருக்குல்ல அதை நான் சூஸ் பண்ணலான் இருக்கேன். சூஸ் பண்ணிவிட்டு அதில் மெகா சேல்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து டெக்ஸ்ட் என்ட்ரு பண்ணுற ஒரு பாக்ஸ். அதில் உங்களுக்கு என்ன மாதிரி டெக்ஸ்ட் வேணுமோ நீங்கள் அதில் என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபாண்ட் எனக்கு இது வேணாம் ப்ரோ, நீங்கள் வேறு ஏதாவது ஃபாண்ட்டு மாற்றணும்னு நினச்சாலும் மாற்றிக்கலாம், லே அவுட் மாற்றணுனாலும் மாற்றிக்கலாம். நான் வந்து ஃப்ளாட் லே அவுட்டே சூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃப்ளாட் லே அவுட் சூஸ் பண்ணிவிட்டு இப்போது ரொட்டேஷன்ஸ், இந்த ரொட்டேஷன்ஸ் வேணாம், எனக்கு வேறு ரொட்டேஷன்ஸ் வேணுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கலர், லெட்டரோட கலர்ஸ் வேணுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதை டிரான்ஸ்பரன்சியாக இருக்கனால வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு இங்கே கீழே ஆட் டு டிசைன் கொடுத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து டிசைனில் ஆட் ஆகிடும். ஓகே, இப்போ போஸ்டரில் ஆட் ஆனோடனே அதை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்கள் போஸ்டரில் அது எவ்வளோ ஹைலைட் ஆகணுன்ற அளவுக்கு நீங்கள் வேணுமோ அது அந்த ஃபாண்ட்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சேல், மெகா சேல் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மெகா சேல் எதுக்கு இந்த மெகா சேல் வருதுன்ற மாதிரி ஒரு கண்டென்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும். அதுக்கு நான் வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அப் டு 50% ஆஃபர்ன்ற மாதிரி நான் கொடுத்துட்டு அதுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஆட் டெக்ஸ்ட் பாக்ஸ்னு கொடுத்துட்டு அதில் வந்து 50% ஆஃபர்ன்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த 50% ஆஃபர்ன்றது நல்லா ஹைலைட் ஆகியும் அப் டூன்றது லைட்டாக ரெடியூஸ் ஆகியும் இருக்கிற மாதிரி எனக்கு வேணும். ஸோ அதுக்கு நான் வந்து ஃபாண்ட் சைஸை மாற்றிக்கிறேன் ரெண்டுத்துக்கும். ஓகே, இப்போ இது முடிஞ்சிச்சு. இப்போ இந்த லைன் ஸ்பேசிங் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு லைன் ஸ்பேசிங் குறைக்கிறதுக்கு இங்கே மேலே டீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஐகான் மாதிரி. அதுதான் அட்வான்ஸ் செட்டிங். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து நீங்கள் லெட்டரோட ஸ்பேசிங்கு, லைன் ஸ்பேசிங் எல்லாத்தையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் லைன் ஸ்பேசிங் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் இதில் நான் ஒரு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டர் இதுவாக இருக்கணும்னு சொல்லிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணி அட்வான்ஸில் சயின்டிஃபிக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த சயின்டிஃபிக் ஆப்ஷன் மாறிடும். ஸோ இது வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு அட்ராக்ஷன்ஸ் கொடுக்கும் ஒரு போஸ்டரில், அப்படின்றதுனால இது மாற்றிக்கிறேங்க. நீங்கள் இந்த அட்வான்ஸில் என்ன உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ், என்ன எஃபெக்ட்ஸ் வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் போஸ்டருக்கு, உங்களோட ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, இப்போது பாடி செக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாடி செக்ஷன் முடிஞ்சோன்னா ஒரு கஸ்டமரை எப்படி அட்ராக்ட் பண்ணுறது, எவ்வளோ டீல்ஸ் உங்கள்கிட்ட இருக்குன்ற மாதிரி ஒரு இதை கொடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் திங் பார்ப்போம். ஒரு பாட்டம் கண்டென்ட்டை எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். பாட்டம் கண்டென்ட்டில் ஒரு லிமிட்டெட் ஆஃபரோ இல்லைனா ஒரு கஸ்டமர்ஸை வந்து அறிய பண்ணுறதோன்ற மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுக்கணும். ஸோ அதை எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்துட்டு அதே ஆப்ஸில் போயிட்டு அந்த டெப்த் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. டெப்த் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா இங்கே ஃபாலோன்ட்டு ஒரு இது இருக்கும். ஸோ நீங்கள் என்ன டெக்ஸ்ட் வேணுமோ கொடுத்துக்கலாம். நான் வந்து இந்த இது கொடுத்துட்டு இதில் வந்து லிமிட்டட் டைம் ஆஃபர், கிராப் யுவர் ஃபேவரட்ஸ் நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, எப்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் வேணாம், எனக்கு வந்து ஒரு இந்த லே அவுட்டை நான் மாற்றிக்கிறேன், ஒரு ஃப்ளாட் லே அவுட் எனக்கு போதும். ஸோ ஃப்ளாட் லே அவுட் மாற்றுறதுக்கு நான் இங்கே லே அவுட்டில் ஃப்ளாட்டுன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது உங்களுக்கு நார்மலாக ஃப்ளாட் லே அவுட் மாறிடுச்சு. இப்போ ஓகே, ஃப்ளாட் லே அவுட் மாறிடுச்சு. எனக்கு இப்போ கலர் மாற்றணும். எனக்கு கலரில் அந்த லீனியர் கொடுத்தா ஸோ உங்களுக்கு நீங்கள் கிரேடியன்ட் ஆட் பண்ணிங்கன்னா அந்த கிரேடியன்ட்டோட கலர்ஸ் வந்துடும். இல்லை எனக்கு இந்த கலர்ஸ் வேணாம், எனக்கு வேறு கலர் மாற்றணுன்னாலும் இங்கே லெட்டர் ஃபில் கலர்னு இருக்குல்ல, அதில் போயிட்டு நீங்கள் என்னென்ன கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி. ஓகே, இப்போ செகண்ட் திங், இதுக்கு வந்து ஒரு எக்கோவோ இல்லை அவுட்லைனோ ஆட் பண்ணணும். நான் ஒரு எக்கோ ஆட் பண்ணிக்கிறேன். அந்த எக்கோவில் எப்படின்னா இந்த பர்டிகுலர் ஃபாண்ட் கலருக்கு பர்பிள் ப்ரொவைட் பண்ணால் நல்லா இருக்கும்ன்றதுனால நான் பர்பிள் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஃப்ரேம் அவுட்லைன் வந்து பர்பிள் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அவுட்லைன் கொடுத்துட்டு இந்த டிசைனை நான் ஆட் பண்ணிக்கிறேன் போஸ்டரில். ஓகே, இப்போ ஆட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பொசிஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது பாட்டம் செக்ஷனும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஃபூட்டர் செக்ஷன் என்ன ப்ரொவைட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து உங்கள்
இமேஜஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன வெப்சைட் இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு சின்ன ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் மாதிரி கொடுக்கணும். ஸோ ஃபூட்டர் செக்ஷனில் உங்களோட கம்பெனி லிங்க்கோ, உங்கள் பிளாக் லிங்க்கோ, உங்களோட வெப்சைட்டு, உங்களோட கம்பெனி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு பிளாக் வெப்சைட்டோ அது நம்ம லிங்காக ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இப்போ சில பேர் எனக்கு லிங்க் மட்டும் இல்லாமல் ஒரு இமேஜஸ் மாதிரி ரிப்ளேஸ் பண்ணோம் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் அந்த அப் டூ இருக்குல்ல, அதுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ ஷேர் பண்ணி லைக் போட்டிங்கன்னா, அண்ட் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து ஃபூட்டர் செக்ஷனில் லிங்க் ப்ரொவைட் பண்ண போகிறேன். அதுக்கு ஷாப் நவுன்ற மாதிரி கொடுத்துட்டு அந்த ப்ரொவைடு லைக் நீங்கள் ஷாப் நவுக்கு போல லிங்க்குக்கு என்ன ஹெட்டர் கொடுத்தா பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அது நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஷாப் நவ் கொடுத்தாச்சு. இதுக்கு நான் ஒரு ஃபாண்ட் கலர் கொடுக்கணும். எனக்கு வந்து பேக்ரவுண்டில் இருக்க கலர் கொடுக்கணும். எனக்கு அந்த இது எப்படி கொடுக்குறதுன்றா, ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபாண்ட் கலர் இருக்குல்ல, அதை டெக்ஸ்ட் கலரை கொடுத்துட்டு இங்கே வந்து ஃபோட்டோ கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும். அது ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் பேக்ரவுண்டில் ஆட் பண்ணது இல்லை ஒரு ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க, அதோட கலர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு லேயராக கொடுக்கும். ஸோ அந்த லேயரில் இருக்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இதுக்கு வந்து நான் ரெட்டு கொடுத்த பேக்ரவுண்ட் ரெட் கலரில் இருக்கிறதுனால எல்லோ கலர் கொடுத்தா பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ எல்லோ கலரில் கொடுத்தாச்சு. இருந்தாலும் லைக் அந்த எல்லோ கலர் உங்களுக்கு அவ்வளோ ஷேடடாக உங்களுக்கு தெரியல, ஒரு அட்ராக்ஷன்ஸ் கொடுக்கல அந்த வெப்சைட்டோட இதுக்கு பிளாகுக்குன்னா, அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பேக்ரவுண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் கிரியேட் ஆகிடும். இப்போது எனக்கு இந்த ஒயிட் கலரில் இருக்குது, எனக்கு ஒயிட் கலரில் வேணாம் ப்ரோ, எனக்கு வந்து பேக்ரவுண்டோட பர்ஃபெக்டாக இருக்கணும்னா அந்த கலர் ஆப்ஷன் அங்கே கீழே எஃபெக்ட்ஸ் கீழே உங்களுக்கு கலர் ஆப்ஷன் இருக்கும். அந்த கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி டெக்ஸ்ட்டில் எல்லோ கலர் கொடுத்ததுனால பேக்ரவுண்டில் ரெட் கலர் கொடுக்குறேன். அதுவும் நார்மல் ரெட் இல்லாமல் ஒரு டார்க் ரெட் கலரில் கொடுத்தா அது இன்னும் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும்ன்றதுனால நான் ஒரு டார்க் ரெட்டு, பிரைட் ரெட்டு கொடுத்துக்கிறேன் அதுக்கு. ஓகே, இப்போ கொடுத்தோன்னே ஒரு வெப்சைட்டோட ஒரு போஸ்டர் கிரியேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் நிறைய கேப் இருக்குது. இந்த கேப் என்ன பண்ணுறது ப்ரோ அப்படின்னா, லைக் நீங்கள் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி உங்கள் ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு ஃபாண்ட் சைஸை ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அது கேப்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபில் ஆகும். ஸோ அந்த அலைன்மெண்ட்டை நீங்கள் லாஸ்ட்டில் செக் பண்ணணும். அலைன்மெண்ட்டு தான் மெயின் ஒரு போஸ்டர்லேயே. அதை நான் வந்து அலைன் பண்ணி இப்போது லைக் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.